மிகவும் பிரபலமான ஆஷஸ் டெஸ்ட் தொடரில் விளையாடுவதற்காக இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. 5 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் 1-0 என ஆஸ்திரேலியா முன்னிலை வகித்து வருகிறது. இதனால் 2வது டெஸ்ட் போட்டியை வென்று கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இங்கிலாந்து உள்ளது. 2வது டெஸ்ட் போட்டி தற்போது கப்பாவில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து பேட்டிங்கை தேர்வு செய்தது. உலகின் நம்பர் 1 டெஸ்ட் பேட்ஸ்மேனாக திகழும் ஜோ ரூட் ஆஸ்திரேலியாவில் தன்னுடைய முதல் சதத்தை பூர்த்தி செய்து சாதனை படைத்துள்ளார். இதற்கு முன் 9 அரை சதங்களை விளாசி இருந்தாலும் ஒருமுறை கூட அவர் சதமடிக்கவில்லை. ஆனால் இந்த டெஸ்டில் அவரின் கனவு நிறைவேறிவிட்டது. சதமடித்ததில் ஜோ ரூட்டை விடவும் ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் மேத்யூ ஹைடன் தான் அதிக மகிழ்ச்சியில் இருக்கிறார். முன்னதாக ஆஷஸ் டெஸ்ட் தொடரில் ஜோ ரூட் சதம் அடிக்கவில்லை என்றால் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தை நிர்வாணமாக சுற்றி வருகிறேன் என்று ஹைடன் சபதம் எடுத்திருந்தார். தற்போது ரூட் சதம் அடித்ததால் ஹைடன் தப்பித்துக் கொண்டார். இது குறித்து ஹைடன், வாழ்த்துக்கள், ஆஸ்திரேலியாவில் நீங்கள் சதம் அடித்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சதம் அடிக்க நீண்ட நேரம் பிடித்துவிட்டது. நீங்கள் சதம் அடிக்கவில்லை எனில் என்னை தவிர வேறு யாருக்கும் அதிக ஆபத்து இல்லை. அதனால் மீண்டும் வாழ்த்துக்கள் நண்பா என்று ரூட்டினை பாராட்டியிருக்கிறார். இதை பார்த்த நெட்டிசன்கள், நல்ல வேளை, ஹைடனின் மானத்தை ரூட் காப்பாற்றிவிட்டார், இனி அவர் நிம்மதியாக தூங்குவார், ரூட்டை காட்டிலும் ஹைடன் தான் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறார், இவ்வாறு கமெண்ட் எடுத்து வருகின்றனர்.